வணக்கம் மக்களே. தமிழக அரசியல் வந்து பயங்கரமான மும்முரமாகவும் ரொம்ப சுவாரஸ்யமாகவும் ரொம்ப ஃபயராகவும் போயிட்டு இருக்கு. வழக்கம் போல இது எப்பவுமே மொத்த இந்தியாவுக்குமே தமிழக அரசியல்ன்றது வந்து ஒரு வேற லெவல் என்டர்டைன்மெண்ட், வேற லெவல் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததும் கூட. அப்போ இது நாள் வரைக்கும் நடந்த மொத்த எலெக்ஷனையும் வாரி சாப்பிட்ற அளவுக்கு இப்போ நடக்க போற எலெக்ஷன் வந்து இந்த நால்முனை போட்டி. விஜய் அண்ணன் வந்துட்டு இருமுனை போட்டின்றாரு. சரி, அவங்களையும் ஒரு புதுச்சா பணம் இருந்தாலும் சும்மா சேர்த்துக்கலாமே, அவங்களும் செலவு பண்ணின்னு சுத்திட்டு இருக்காங்க. அதனால நால்முனை போற்றியாவா இருக்கட்டும். யார் வந்துட்டு நல்ல கட்சியோ அவங்க ஆட்சியை பிடிக்கட்டும். இதுல எந்த ஆட்சி படியும் யாருக்கும் இல்லை. ஆனா ஒரு சில காரியங்களை வந்துட்டு இதுல நான் பேசணும்னு விரும்புறேன். என்னன்னா, எந்த தலைவரையும் வந்துட்டு மரியாதை இல்லாம கேவலமா வந்துட்டு ஒரு ஈனப்பிறவைகளை விட்டு வந்து அசிங்கப்படுத்த வைக்கிறதுன்றது வந்து ஒரு ரொம்ப மோசமான செயல். அது எந்த கட்சி செஞ்சாலும் யாரு செஞ்சாலும் தவறு. அப்போ யாரை பத்தி பேச வரான்னு சொல்லிட்டு உங்களுக்கு கணிச்சிருப்பீங்க. ஜூலின்ற ஒரு நாய், தெருநாய், ஒரு எச்ச ஒன்று சுத்துது. தமிழ்நாட்டில் வந்து குறுக்க மறுக்க சுத்திட்டு இருக்கோம். அப்பப்போ ஒரு பெரிய சம்பவம் நடக்கும் போதெல்லாம் குறுக்க அதுல பூந்து அது பப்ளிசிட்டியை தேடிக்கும். அந்த மாதிரி ஒரு பப்ளிசிட்டி பைத்தியம், பப்ளிசிட்டிக்காக எதை வேணாலும் செய்யக்கூடிய ஒரு நாய் அப்படி சொல்லலாம் அந்த ஜூலிய. அந்த நாய் என்ன பண்ணுதுன்னா, பெரம்பூர்ல வந்துட்டு விஜய் அண்ணன் வந்து அவர் வர்றதுக்கு முன்னாடியே இது வந்து இந்த நாய் வந்து என்ன சொல்லுதுன்னா, நீ ஓட்டு கேட்க வர்றதுக்கு முன்னாடி நான் வந்துட்டேன், இப்ப நீ வாடா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சார் வந்துட்டு அப்படி கூப்பிடுது. இந்த தைரியத்தை வந்துட்டு இதுக்கு யார் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் எதனால அப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஜல்லிக்கட்டு நடக்கும்போது ஜல்லிக்கட்டுல ஓவரா கத்தி சவுண்டை போட்டு வந்துட்டு அங்க பப்ளிசிட்டியை வாங்கிச்சு. அதுக்கப்புறமா பிக் பாஸ்ல போயிட்டு மூக்கை உடைச்சிட்டு பிக் பாஸ்ல வந்துட்டு வாங்கி கட்டிங்கன்னு வந்துச்சு. அப்போ மொத்த தமிழ்நாடே இந்தியாவே காரி துப்பிச்சு. எங்கெங்கெல்லாம் தமிழர்கள் இருக்கிறவங்களோ அவங்க எல்லாம் காரி துப்புனாங்க. அப்படி ஒரு அவுள் வாங்கிட்டு வெளியே பின்வாசல் வழியா திருட்டுத்தனமா மொள்ள மாதிரித்தனமா ஓடி போன ஒரு நாய் அது வந்துட்டு விஜய் அவர்களை வந்துட்டு வாடா போடான்னு சொல்றது, வல்கர் வாரியர்ஸ்ன்னு சொல்றது, அவங்கள சார்ந்தவங்களெல்லாம் திட்டுறது, இதெல்லாம் ஒரு கேவலமான போக்காவே போயிட்டு இருக்கு. ஏன்னா என்னதான் இருந்தாலுமே இங்க பாருங்க, விஜய் அவர்கள் வந்து ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சி அதுல ஊழல் செஞ்சு அவரு அதுல பணத்தை சம்பாதிச்சு திருட்டுத்தனம் பண்ணி நம்மளை ஏமாத்துறாரோ இல்லையோ அது ஃபியூச்சர். இன்னைக்கு அவர் வந்திருக்கிறது வந்துட்டு ஒரு இடத்துல இருந்து அவருக்குன்னு இருக்கிற ஒரு உச்சத்தை விட்டுட்டு அவர் வந்திருக்கிறாரு. அப்படி வந்தவரை நீ உனக்கு பப்ளிசிட்டி வேணும்னா என்ன வேணாலும் செய்யலாம், என்ன செஞ்சாலும் பப்ளிசிட்டி கிடைச்சிடும். கேவலமான ஈன செயல்கள் எது செஞ்சாலும் பப்ளிசிட்டி கிடைச்சிடும். உனக்கு பப்ளிசிட்டி வேணுன்ற ஒரே காரணத்துக்காக நீ வந்துட்டு இன்னைக்கு தளபதி விஜய் அவர்கள் நீ கேவலமா பேசிட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டு போயிடுறேன்னு வச்சுக்கோ. இந்த எலெக்ஷன் வரைக்கும் தான் உன்னை புற போட்டு ஒரு நாயா யூஸ் பண்ணிக்குவாங்களே தவிர, எலெக்ஷன் ஒன்று முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா நீ இருக்கிற இடம் நீ பக்கத்து வீட்டில் இருக்கிற நாய்கள் கூட தெரியாது. அந்த மாதிரி கேவலமா நீ தூக்கி வீசப்படுவன்றத அந்த நாய்க்கு நான் சொல்லிக்க விரும்புறேன். இதே மாதிரி விஜயகாந்த் அவர்கள் ஒரு சர்க்கிள்ல இருந்தப்போ அந்த நேரத்துல அந்த கூட்டணியை பத்தி, விஜயகாந்த் அவர்களை பத்தி வடிவேலு இதே மாதிரி ஒரு கட்சிக்கு சார்பா நின்று கேவலமா பேசி விஜயகாந்த் அவர்களை கேப்டன், நீ தண்ணியில கப்பலை ஓட்டுறவன் தான் கேப்டன், தண்ணியில மிதக்கிறவன்லாம் கேப்டன் இல்லை, எந்நேரம் தண்ணியை போட்டு மிதக்கிறவன்லாம் கேப்டன் இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆக்ரோஷமா கேவலமா பேசினாரு. அதுக்கப்புறம் இந்த உலகத்திலேயே வடிவேலு மாதிரியான காமெடி ஜாம்பவான இந்த தமிழகமும் சரி உலகமும் பார்த்துருக்காது. அப்படிப்பட்ட ஜாம்பவான் ஃபீல்ட் அவுட் ஆயிட்டாரு. இன்னைக்கு வரைக்கும் எந்த படத்துலயும் வடிவேலு நடிச்ச படம் ஒண்ணு கூட போகல. அவருக்கு பட வாய்ப்பும் கிடைக்கல, கிடைச்ச வாய்ப்புகளும் சரியா யூஸ் பண்ணிக்கல, கிடைச்ச வாய்ப்புகளும் அவருக்கு கை கொடுக்கல. ஏன் தெரியுமா? நல்ல மனிதனை நோகடிச்ச பாவத்துக்காகவே இந்த அளவுக்கு அவர் அனுபவிச்சிருக்கிறாரு. எந்த கட்சிகளும் அவரை தூக்கி விடல. அவர் தூண்டி விட்ட கட்சிங்க கூட அவரை கை பிடிச்சி மேல தூக்கி விட முடியல. ஒரு தடவை வாஷ் அவுட் ஆயிட்டான். அதே மாதிரி தான் இன்னைக்கு இந்த ஜூலின்ற ஒரு எச்ச இந்த மாதிரி எச்ச வேலைகளை செஞ்சிட்டு இருக்கு. இதோட பின்விளைவுகளை எலெக்ஷனுக்கு அப்புறம் நீ சப்போர்ட் பண்ற கட்சியே ஜெயிச்சாலுமே கூட நீ அனுபவிக்குவ அப்படின்றத உறுதியா சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாம இந்த ஜூலி மாதிரியான நாய்ங்க மட்டும் கிடையாது, நல்ல முதிர்ச்சியான ஆளுங்களே அவரை அந்த கட்சியில் இருக்கிறவங்க இவங்க அந்த கட்சியில் இருக்கிறவங்கள விபச்சாரிகள் அப்படின்ற புன்ராஸ் எல்லாம் நம்ம அப்துல் கலாம் ஐயா கூட இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மதிப்பு வச்சுட்டு இருந்த ஆள் அவரு.
இவரு இவ்வளவு கேவலமான மைண்ட் செட் இருக்கிற ஒரு ஆளா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இப்பதான் தெரியுது. இந்த மாதிரி ஆட்களை எல்லாமா நம்ம எல்லாம் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கூட உட்கார்றதுக்கே ஒரு தகுதி வேணும். ஏன்னா விவேக் அவர்களை சொல்லலாம் நம்ம. அவர் கூட உக்காந்துட்டு அவர் கூட இன்டர்வியூ எடுத்து அதை போட்டு நல்ல முறையில நியாயமான முறையில வந்துட்டு அணுகுமுறைகளை கடைபிடிச்சாரு. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் வேணா சொல்லலாம் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கூட இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு பெருமையா சொல்லலாம். ஆனா இப்பேற்பட்ட ஈனப்பிறவிகள், இப்பேற்பட்ட ஈன புத்தி கொண்ட ஆட்கள் எல்லாம், பொன்ராசு மாதிரி ஆட்கள் எல்லாம் நம்ம வந்து கன்சிடரே பண்ணக்கூடாது. அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு ஈக்குவலா வைக்கவே கூடாது. அந்த மாதிரி அதை மட்டும் நம்ம வந்து பார்த்துக்கணும். எலெக்ஷனுக்கு அப்புறம் இந்த இந்த மாதிரியான ஈனப்பிறவிகள் கூட, ஈன ஜென்மங்கள், ஈன புத்தி கொண்ட பெரிய மனுஷன் போர்வையில, சயின்டிஸ்ட் போர்வையில அலைஞ்சிட்டு இருக்கிற எல்லா ஜந்துக்களும் எலெக்ஷனுக்கு அப்புறம் வெளுத்து போவாங்க அப்படின்றத நம்ம நம்புறோம். அதுக்கப்புறம் சீமான் அண்ணன் வந்து இலவசங்கள் காசு கொடுத்தா வாங்கிக்கிற, குண்டா கொடுத்தா வாங்கிக்கிற, அண்டா கொடுத்தா வாங்கிக்கிற, ஃப்ரிட்ஜ் கொடுத்தா வாங்கிக்கிற, இலவசமா பொண்டாட்டி கொடுத்தா வாங்கிக்கிற, இலவசமா புல்ல கொடுத்தா வாங்கிக்குவே அப்படின்றாரு. இது என்ன மாதிரியான மைண்ட் செட்டுன்னு தெரியல. பெரிய பெரிய தலைவர் நாமெல்லாம் இவங்களை வந்து எனக்கு அப்படியே டென்ஷன் ரொம்ப எதுக்கு ஆகுதுன்னா, சீமான் அண்ணன்லாம் இப்படி எல்லாம் பார்க்கவே இல்லை நான். என்னடா இது கேவலமா கழுவி ஊத்துவாங்க. சீமான் அண்ணன் வந்து பயங்கரமா கழுவி ஊத்துவாங்க டிஎம்கே காரங்க. அப்பெல்லாம் நான் சீமான் அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணி வீடியோஸ் போட்டிருக்கேன், சீமான் அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கேன். ஆனா இவரு போய் இந்த மாதிரி கேவலமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு. இலவசமா புள்ளைய கொடுத்தா வாங்கிக்குவேன்னா இது என்ன மாதிரியான ஸ்டேட்மெண்ட்? நீங்க திரள் நிதின்ற பேர்ல இலவசமா வாங்குறீங்க. அப்போ இலவசமா உங்க வீட்டுக்கு ஒரு குழந்தைய கொடுத்தா நீங்க வாங்கிக்குவீங்களா? அது ஒரு ஸ்டேட்மெண்ட். அது சரியா இருக்குமா அப்படி கேஸ்னா? தலைவர்கள் தலைவருக்கான மரியாதையை கொண்டு பேசணும். இதுதான் சரியான அணுகுமுறை, சரியான அரசியல். தமிழக அரசியல் நாகரிகமா நடந்ததை இந்த தலைமுறையில நம்ம பார்த்திருக்கோம். 80s 90s எப்படி நடந்துச்சுன்னு தெரியாது. இந்த தலைமுறையில நாகரிகமான அரசியலை பார்த்திருக்கோம். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள், தலைவர் கலைஞர் அவர்கள், இன்னைக்கு முதலமைச்சரா இருக்கிற நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்கள் கூட நாகரிகமான முறையில விமர்சனம் வைக்குவார். கலாய்ச்சாலும் கூட சரி நாகரிகமாக தான் கலாய்க்குவார். எடப்பாடி அவர்களே, மோடி அவர்களே, சீமான் அவர்களே இப்படிதான் பேசுவார். அது ஒரு அரசியல் மாண்பு. இத கூட தெரியாம நீங்க கேவலமா பேசி ஜெயிச்சு வந்து மக்களுக்கு என்னத்தை அறுத்து தள்ளிட போறீங்க? அவர் என்ன பாவத்தை செஞ்சு, விஜய் என்ன பாவத்தை செஞ்சிட்டாரு அரசியலுக்கு? நீங்கெல்லாம் வந்த மாதிரி தான் அவரும் வந்திருக்கிறாரு அரசியலுக்கு. ஏன்னா அவர் மட்டும் என்ன பாவத்தை செஞ்சுட்டு வந்த மாதிரியே ட்ரீட் பண்றீங்க எல்லா கட்சிக்காரனுங்களும். எல்லாம் ஒண்ணு கூடிட்டாங்க. விஜய் என்ற ஒருத்தர் உள்ள பூந்ததுமே டக்குன்னு கூடிட்டாங்க. எல்லாம் எங்க அவங்களுக்குள்ள அடிச்சுட்டு செத்துட்டு இருந்தாங்க. விஜய் என்ற ஒரு மனுஷன் உள்ள வந்ததுமே டக்குன்னு ஒண்ணு ஆயிட்டாங்க. அப்படியே பாண்டிங் அப்படி இருக்குது. அவரை திட்டினா இவருக்கும் வருது, இவரை திட்டினா அவருக்கும் வருது. அப்படியே உள்ளுக்குள்ள அப்படியே சொல்லிக்கிறாங்க சொல்லிட்டு இவ்வளவு நாள் எதுக்கு இவங்க 4 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு என்னன்னு தெரியல. எது எப்படியோ நாகரிகமான அரசியலை வந்து நம்ம வந்து வளர்த்தெடுப்போம். விஜய் அவர்கள் வரட்டும். வந்து அவர் வந்து வந்த ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல வந்து முதலமைச்சர் உக்காந்துட போறதில்ல. அவரும் ஒரு 10 சீட்டோ 20 சீட்டோ அடிக்க போறாரு. வரட்டும். அவரோட டிமாண்ட் என்னன்னு பார்ப்போம். அவரோட பார்லிமெண்ட்ல அவரோட குரல் என்னன்னு பார்ப்போம். உண்மையிலேயே தமிழகத்துக்கு அகேன்ஸ்டா இருந்துச்சுன்னா அடுத்த எலெக்ஷன்ல மக்கள் இறக்கிற போறாங்க. அவரை இறக்கிடுவாங்க. ஏன்னா 150 சீட்டு பிடிச்சி அவரு எலெக்ஷன் முதலமைச்சராக உட்கார போறத வாய்ப்பு கிடையாது. ஆனா கணிசமான ஓட்டு எடுக்குவாரு, கணிசமான சீட்டுகள் ஜெயிக்குவாரு. அப்போ ஒரு பக்கம் ஒரு கூட்டம் இருக்கும். அப்படிதான் நடக்குமே தவிர கண்டிப்பா அவர் வந்து முதல் எலெக்ஷன்லயே ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சி நான் முதலமைச்சராக உட்காந்து கோட்டையை கைப்பற்றி இருந்தது அது எப்பவுமே நடக்காது. அது ஐயா எம்ஜிஆர் அவர்கள் காலத்துல மக்களோட மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு, மென்டாலிட்டி எப்படி இருந்துச்சு, மக்களோட விழிப்புணர்வு எப்படி இருந்துச்சு அப்படின்னு நமக்கு தெரியும். அப்படி இருந்ததுனால ஐயா எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஜெயிக்கிறது எளிதா இருந்தது. இன்னைக்கு அவ்வளவு எளிதா இருக்காது. எலெக்ஷன் அவ்வளவு ஈஸி கிடையாது. டக்குன்னு போயிட்டு முதலமைச்சர் பதவியில உக்காடுறது, முதலமைச்சர் சீட்ல உக்காந்துறதுன்றது. அதனால தயவு செஞ்சு வர்றவரை வழி விடுங்க. அவரு வரட்டும், என்ன செய்யறாருன்னு பார்க்கட்டும். நல்லது செஞ்சா ஆதரிக்கலாம், நல்லது செய்யலன்னா விட்டு விலகிடலாம், இறக்கிடலாம். இவ்வளவுதான் மேட்ரு. நீங்க 15 வருஷமா கத்தி உங்களுக்கு ஓட்டு போடலன்னா உங்க மேல நம்பிக்கை இல்லை. நீங்க திரள் நிதின்னு சொல்லிட்டு நீங்க வாங்கி உங்களை வளர்த்துக்கிறீங்க. அது தனி வீடியோ, அதுக்கு செப்பரேட்டா ஒரு வீடியோ பண்றேன். ஆனா இப்போ உண்மையில சொல்றேன், விஜய் அவர்களை திட்டுற எவனும் யோகியன் கிடையாது, எவளும் யோகியவாதி கிடையாது. எல்லாருமே அயோக்கியர்கள் தான். இவர் வந்ததுமே இவங்கெல்லாம் யோகியர்களா மாறிட்டாங்க. நடிகன்றாங்க. பார்ப்போம் என்ன நடக்குதோ பார்ப்போம்.
எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு கடைசியான இந்த விஷயத்த முக்கியமா பார்த்துக்கிடுங்க. உங்க தொகுதியில யார் நிக்கிறாங்க, இது எந்த கட்சின்னு பார்க்காதீங்க. நிக்கிற மனுஷன் யாரு, அவனோட பேக்ரவுண்ட் என்ன, எதனா கட்ட பஞ்சாயத்து பிரச்சனை இருக்கா, இல்ல கொலை கேஸ் இருக்கா, இந்த மாதிரி கஞ்சா போதை கேஸ் இருக்கா, இல்ல யாரையாச்சும் நில அபகரிப்பு கேஸ் இருக்கா, இந்த மாதிரி இருக்கு. ஏன்னா எம்எல்ஏ லெவலுக்கு ஒருத்தர் உயர்றாருன்னா அந்த அவரோட பேக்ரவுண்டை நம்ம வெரிஃபிகேஷன் பண்ணி தான் நம்ம வந்துட்டு செய்யணும். ஏன் சொல்றேன்னா, கிராமங்கள்ல வந்து நம்ம முதல்ல போயிட்டு உள்ள நுழைஞ்சதுமே ஃபர்ஸ்ட் என்ன கேட்பாங்கன்னா, யாராச்சும் ஒரு பெருசுங்க யாராச்சும் ஒருத்தர், யாருப்பா வேணும், என்ன ஏன் அங்கிட்டும் இங்கிட்டும் போயிட்டு வரீங்க ஏரியால அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நம்மள 5 வருஷம் ஆள போறாரு, நம்மள அதிகாரம் செய்ய போறாரு, நம்மள ஆட்டி படிக்க போறாரு. அப்பேற்பட்டவரோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்றத தெரிஞ்சுட்டு வாக்களிப்போம். 5க்கும் 10க்கும் மூக்குத்திக்கும் தோடுக்கும் முட்டைக்கும் குண்டாக்கும் அண்டாக்கும் ஓட்டு போட்ட காலத்தை தயவு செஞ்சு ஒழிச்சிருவோம். அதெல்லாம் 80s 90s கிட்ஸை முடியட்டும். இதுக்கப்புறம் தயவு செஞ்சு நம்ம வாழ்க்கைக்காக நம்ம பிள்ளைகளோட தலைமுறைக்காக ஓட்ட போடுவோம். அதை மனசுல வச்சுன்னு ஓட்ட போடுங்க. தயவு செஞ்சு வெரிஃபிகேஷன் பண்ணுங்க. அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன, கிரைம் பேக்ரவுண்ட் எதனா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, ஏதாச்சும் கிரைம் ஹிஸ்ட்ரி இருக்கான்னு சொல்லிட்டு ஸ்டேஷன்ல செக் பண்ணிட்டு எதுவுமே இல்லாத நல்ல ஆளு அவருக்கு ஓட்டு போடுங்க. தயவு செஞ்சு இந்த வீடியோ மனசு இருந்தா ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி மக்களே. பாய்.